நண்பர்களே, இப்போ நம்ம இருக்கிறது எங்கன்னா குட் ஆஃப்டர்நூன் யூடியூப் கைஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருச்சிராப்பள்ளியில் உள்ள ரயில் மியூசியத்துக்கு வந்திருக்கோம். இது ஒரு முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்று. இதை யூடியூப்பில் போட போகிறேன், பார்த்து உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த யூடியூப் இதுதான் இந்த நுழைவு வாயில் எவ்வளோ இதுக்குன்னு பாருங்கள். இதுதான் நீலகிரி மலை ரயிலின் இன்ஜின், நீராவி இன்ஜின். இதான் அதனுடைய இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க, அந்த பிளிந்த் பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் ஓடிய இந்த நீராவி இன்ஜினை பார்த்தீங்கன்னா பிளிந்த் பண்ணி வச்சுருக்கிறாங்க. பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போகி வீல்ஸ் அல்லது இந்த வண்டியின் சக்கரங்கள். இப்போ நம்ம என்னன்னு பார்ப்போம். அதை இதுதான் இதை பற்றின டீட்டெயில்ஸு, என்னென்ன இடத்துல பண்ணியிருக்காங்கங்கிறத சூப்பராக தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி 3துலேயும் போட்டிருக்கிறாங்க. பாருங்கள், இதுதான் இதோட அட்ராக்ஷனு, நீலகிரி மலை ரயில். கிட்டத்தட்ட 58 ஆண்டுகள் இந்த மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டி வரைக்கும் இந்த ரயில் இன்ஜின் ஊட்டி மலை ரயிலை இழுத்து சேவை புரிந்திருக்கிறது. அதுக்கு ஒரு போடுவோம். சூப்பர். 58 ஆண்டுகள். 1953 கட் பண்ணியிருக்கிறாங்க, கட்டியிருக்கிறாங்க. அப்புறம் இது பண்ணி சுவிஸ் லோக்கோமோட்டிவ் இது பண்ணியிருக்கிறாங்க. சுவிட்சர்லாந்துலேருந்து இறக்குமதி பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு இன்ஜின். பாருங்கள், இது ஒரு நந்தி சிலை. இது பார்த்தீங்கன்னா சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷனை புனரமைக்கும் பொழுது ரெனோவேட் பண்ணும்போது இது பண்ணியிருக்கிறாங்க. இது 2018. அப்போ இந்த நந்தி சிலையை எடுத்துன்னு வந்து இங்கே வச்சுருக்கிறாங்க. பாருங்கள், டெம்பிள் புல். இது மொபைல் ஃபயர் இன்ஜின். பாருங்கள், இப்போ நம்ம மியூசியத்துக்குள்ளே போகிறோம். போய் என்னென்ன சில விஷயம் நிறைய அரிய தகவல்களை எல்லாம் சேகரிக்க போகிறோம். பாருங்கள், இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஷனில் வசூலாகிற அமௌண்ட்டை இந்த ரவுண்டு பெட்டியில் தான் வச்சு தலைமையகத்துக்கு கொண்டு போவாங்க. பழைய காலத்தில் இந்த இதுதான் இருந்தது. பாருங்கள், இது எப்படி இருக்குது, ரவுண்டு கேஷ் பாக்ஸ். இது பிளாட்ஃபாரத்தில் எடை சரக்குகளின் எடையை கண்டுபிடித்திருக்கா உருவாக்கப்பட்ட எடை மிஷின். பாருங்கள், இந்த ரயில் மியூசியம் இப்படி கட்டப்பட்டதுங்கிறதுக்கு தான் ஒரு இது எப்பப்பன்னு. அதாவது பார்த்தீங்கன்னா இது கடந்த 2014ஆம் ஆண்டு 18 பிப்ரவரி இனாகிரேட் பண்ணப்பட்டது. இது யாருக்கு இது பண்ணாங்க பாருங்கள். ரயில் தண்டவாளங்கள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ரயில் தண்டவாளங்கள். இதெல்லாம் ரயில்வே பயன்படுத்தப்பட்ட சிக்னல்கள். பல்வேறு இது ஸ்டீம் மார்க்கர் லைட், ஸ்டீம் லோக்கோ மார்க்கர் லைட்டு. இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டெயில் லேம்ப்பு. இதெல்லாம் லாஸ்ட் கோச்சில் பயன்படுத்தப்பட்ட டெயில் லேம்ப்பு.
இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் தொடர்புடைய விஷயங்கள்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து திருப்பதி சென்ற எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த நீராவி இன்ஜின் இதுதான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெலிஃபோன்ஸ், அதாவது ரயில் நிலையங்களுக்கு இடையே தகவல் பரிமாற்றத்துக்கு உருவான இது ஃபோன். இது பார்த்துக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கோமோட்டிவ் இருக்கக்கூடிய ஸ்பீடோமீட்டர், வேக்குவம் லெவல், அதாவது வேக்குவம் லெவல் ஸ்பீடெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக இது பண்ணி பிரேக் வேன் இன்ஜின்லலாம் இருக்கப்பட்ட வேகன். இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேட் சிக்னல் லேம்ப்பு. இது வந்து லெவல் கிராசிங் கேட்டில் யூஸ் பண்ணுற லேம்ப். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுதந்திரத்திற்கு முன்பு இந்திய ரயில்வே பல்வேறு தனியார் மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. அது ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒரு ரயில்வே வைத்திருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 51 இண்டிபெண்டன்ஸ் பிறகு 51 ரயில்வே தேசியமயமாக்கப்பட்ட பிறகு பல்வேறு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு தற்பொழுது 18 மண்டலங்களாக இயங்கி வருகின்றது. இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னால் ஒவ்வொரு சமஸ்தானமும் ரயில்வே வச்சுருந்தது. அந்த ரயில்வே தான் அதை பார்த்துட்ருக்கோம். இதுதான் டிக்கெட் பிரிண்டிங் மிஷின். இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மற்றும் பேசஞ்சர் ட்ரெயின்களுக்காக கொடுக்கப்பட்ட இந்த டிக்கெட் மிஷின் மூலமாக தான் நம்ம வந்து பயணச்சீட்டுகள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கணினி மூலம் பயணச்சீட்டுகள் வழங்கப்படுகின்றது. அன்றைக்கு பயணச்சீட்டு வழங்கிய அந்த மிஷின் இது இயந்திரம். இந்த இயந்திரத்தின் வழியாக தான் ரயில் பயணச்சீட்டுகள் கார்டு டிக்கெட்ஸ் சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. கார்டு டிக்கெட்ஸை கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனுடைய மிஷின் தான் இந்த இது பாருங்கள். இதுதான் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் மின்சார ரயில், பிராட்கேஜ் அகல ரயில் பாதை மின்சார ரயில் இன்ஜின். பாருங்கள், இது பக்கத்தில் சத்தம் கேட்டுட்டு இருக்குது. இருந்தாலும் இதுதான் முதல்ல மின்சார ரயில் இன்ஜின். பாருங்கள், அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, அந்த கார்டு லைனில் அதான் மீட்டர் கேஜாக இருக்கும் பொழுது ஸ்ரீரங்கத்தில் திருச்சிராப்பள்ளி டவுன் இருக்கக்கூடிய அந்த ரயில் பாதை போயிட்டு இருக்கு. பாருங்கள், இது வந்து நேரோ கேஜ் பாதையில் பயன்படுத்தப்பட்ட டீசல் இன்ஜின். இது பார்த்தீங்கன்னா சரக்கு ரயில்கள் மற்றும் பயணிகள் ரயில் எடுத்து செல்லப்பட்ட ஒரு இன்ஜின். அதுக்கான இது போட்டிருக்கிறாங்க பாருங்கள். இது வந்து நேபாளத்தில் இயக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்தியாவில் இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நேபாளில் இது பண்ணுறாங்க. இதுக்கான எப்போ இது கடந்த 36 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட ஒரு இன்ஜின். இந்த இந்தியாவில் உள்ள நேபாளில் மட்டும்தான் ஓடி இருக்குது. பாருங்க, நண்பர்களே, இப்போ நம்ம வந்து கிளம்பிட்டு இருக்கிறோம். இந்த ரயில் மியூசியத்தை பார்த்து நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இது இயலாதவர்களுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன். இதை பார்த்து நல்லா இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பார்த்து உங்களது மேலான கருத்துக்களை பதிவிடுங்கள்.